பேச போறோம்? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நான் முன்னேறணும் அப்படிங்கிற ஆர்வம், அந்த வெறி அதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. ஆனா எனக்கு அதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சின்னதா ஒரு மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, சூப்பர். ஏன்னா எல்லாருமே லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நார்மல் தான். ஓகே, என்ன மெசேஜ்னு தெரிஞ்சுக்கலாமா? அது சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன கேள்வி. ஓகே. ஈஸியான கேள்வி தான். ஓகே. இன்னைக்கு நீ வெளில போயிட்டு வந்தப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெட் கார்ஸ், அதாவது ரெட் கலர்ல இருக்கிற கார்ஸ் வந்து உனக்கு கடந்து போச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? ஜெனரலா ரெட் கலர் கார் தானா இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் மாடல்? சும்மா ஒரு ரெட் கலர் கார் அவ்வளவுதான். மேபி ஒரு 2 இல்ல 3 கார்ஸ் மேபி. ஒரு குத்து அடிச்சு விட்டேன். நம்ம போன வேலையை பார்க்காம ரெட் கலர் கார் எவ்வளோ, பிளாக் கலர் கார் எவ்வளோனா நம்ம பார்த்துருப்போம். சரி, ஓகே, அது தெரியல. ஓகே, இப்போ ஆனால் அடுத்த வாட்டி நீ வெளில போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உன்கிட்ட சொல்லிடுறேன், இன்னைக்கு நீ எவ்வளோ ரெட் கலர் கார்ஸை கடந்து போகிற அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால் அப்போ உன்னோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்குறேன். மேபி இப்போ ரெட் கலர் கார்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால வெளியில் போகும்போது ரெட் கலர் கார் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம் மோர். அதனால மேபி 90% அக்யூரேட் லெவல் எனக்கு தெரியல, எல்லா கார்ஸையுமே சொல்லிடுவேன் நான். பட் அட்லீஸ்ட் 90% க்ளோஸ் இனஃபாக இருக்கும். இந்த மாதிரி 2-3ன்னு ரேண்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்துட்டு த ரெட் கார் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மோர் ஆர் லெஸ் அந்த 2 நாளுமே கிட்டத்தட்ட ஒரு எனி ரேண்டம் டேல எடுத்துக்கிட்டேன்னா அதே நம்பர் ஆஃப் ரெட் கலர் கார்ஸ் தான் நம்ம கடந்து போயிருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் சினாரியோவில் என்னன்னா, நீ அதை தேடலை, அதை பார்க்கணும்னு நினைக்கல. நீ எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி தான், உனக்குன்னு வேற ஏதோ ஒரு வேலையை நோக்கி போயிட்டு இருக்க. ரெட் கலர்ல இருந்தானே கருப்பு கலர்ல இருந்தானே அது உனக்கு வந்து நீ கண்டுக்க மாட்டேன். ஆனால் அதை எவ்வளோன்னு எண்ணிட்டுவான்னு சொல்லும்போது நீ வந்து தேடி பார்க்கும்போது உனக்கு அது வந்து நிறைய தெரியும், இல்லை அட்லீஸ்ட் அக்யூரேட் நம்பர் வந்து உனக்கு தெரியும். அதுதான் த ரெட் கார் தியரி. ஓகே, சரி. இது இப்போ முன்னேறதுக்கும் இந்த ரெட் கலர் காரை கவுண்ட் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு சுத்தமா புரியல. வர்றேன். இப்போ இது மாதிரி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள்ங்கிறது இந்த ரெட் கலர் கார் மாதிரி தான். நம்மளை சுத்தி வந்து அது ஃபுல்லா இருந்துட்டே தான் இருக்கு. நாம அதை பார்க்குறோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் கேள்வி. அதாவது நம்மளோட இயற்கையே வந்து அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு ஆக்சுவலி. அதுதான் வந்து இந்த ரெட் கார் தியரி மூலமா சொல்றாங்க. ஓகே, இது மூலமா பர்சனல் லைஃப்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கா உனக்கு? ஸோ தட் அட்லீஸ்ட் ரிலேட் பண்ண முடியுதா என்னால அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன். நான் பண்ணதில்லை, ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். ஓகே. ஸோ காலேஜில் வந்துட்டு அவன் 7 பாயிண்டர்னு வச்சுக்கோங்க, சிஜிபிஏ 7 பாயிண்டரு. ஸோ படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பையன். இப்போ அவன் வந்து யூஎஸ் போகணும் அப்படின்னு வந்து ரொம்ப நினச்சிருந்தான். அப்போ வந்து அதுவும் ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியோ எங்கேயோ ஒன்று, அதுதான் அவன் போகணும்னு நினச்சிருந்தான். அப்போ வந்து அவன்கிட்ட எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, மச்சான் உன் சிஜிபிஏக்கெலாம் கிடைக்காதுரா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவன் பண்ணான், ஜிஆர்லாம் செம்மையாக எழுதுனா, வாங்கிட்டு அங்கே போயிட்டான். ஸோ அந்த வாய்ப்பை தேடி அவன் உருவாக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ. அவனோட ரெட் கார் வந்து யூஎஸ்க்கு போகணுங்கிறதா அவனோட ரெட் கார், அதுதான் அவனோட கோல். எப்படியும் முண்டி அடிச்சு போயிட்டான். அதையும் நல்லா படிச்சு முடிச்சுட்டான், வேலையும் வாங்கிட்டான். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த H1B வந்து அவனுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலை. ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருந்தான். லைக் வேலைலாம் இல்லாமல் போகல, அங்கேருந்து வந்துட்டு ஜெர்மனிக்கு அதே கம்பெனிலேயே செம பேக்கேஜோட நல்ல மேனேஜர் டைட்டிலோட அவனுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அவன் ஜெர்மனி போனான். அதுக்கப்புறம் என்னன்னா, அப்பயும் அவனுக்கு வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்ன இருக்குன்னு தெரியல அங்கே. ஆனால் அவனுக்கு வந்து யூஎஸ் போகணும், அவ்வளோதான், வேற எதுவுமே கோல் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே கேட்டால் மச்சான் இங்கே எனக்கு ஒத்து வரலா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அப்படி இப்படி பண்ணால் அதே கம்பெனிலேருந்தே அயர்லாந்து போனான். அப்புறம் அங்கே வேற கம்பெனியும் ஸ்விட்ச் பண்ணான். சரி, ஓகே, அட்லீஸ்ட் பையன் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு நினச்சேன். அங்கேயும் அவன் சொன்னான், இல்லை மச்சான் எனக்கு போயே அப்படின்ட்டான்னு சொன்னான். அங்கேருந்து மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு யூஎஸ் போயிட்டான் அவன். இப்போ அங்கே தான் 3 வருஷமா இருக்கிறான். அங்கேயே செட்டில் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, மோர் ஆர் லெஸ். ஸோ இதை தான் நான் வந்து கண்டிப்பாக நினைக்கிறேன். அவனோட ரெட் கார் வந்து நான் யூஎஸ் போயே ஆகணுங்கிறது மட்டும்தான். அந்த கம்பெனியே அவனை வெளியில் அனுப்பிச்சோம், அங்கேருந்து அவன் வேற கண்ட்ரி 3 கண்ட்ரி மாறியும் ஏதோ ஒரு இதில் அந்த அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி மறுபடியும் உள்ளே போயிட்டான். இதுதான் வந்து நான் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வந்து இதுதான். ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. எப்படி ஒரு நார்மல் டே டு டே லைஃப்ல வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட கோல் செட்டிங் இந்த ரெட் கலர் கார் அப்படிங்கிற தியரி மாதிரி ரெட் கார்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா எது நடுவில் வந்தாலுமே அதை ஃபோக்கஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து கேட்கவே முடியாதுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ மேபி இதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறோம்னா
அது வரைக்கும் அந்த விஷயத்த நம்ம பார்த்துருந்துருக்கவே மாட்டோம். ஆனா இப்போ ஒரு ஒரு மாருதி ஆல்டோ வாங்கணும்னா ஆல்டோ கார் மட்டும்தான் ரோட்ல போகுது எக்ஸாக்டா அப்படிங்கிறது. அப்படி இருக்கலாம், இல்ல இது ஒரு மாதிரி சுசுகி ஏதோ ஈவன் பிராண்டா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் காராவும் இருக்கலாம். நமக்கு வந்து திடீர்னு எல்லாருமே வச்சிருக்காங்க, இது ரொம்ப ஃபேமஸ் கார் தான் போல் இருக்கு, நம்ம வாங்கலாம். எக்ஸாக்டா ஏன்னா அது நம்ம மைண்ட்ல அது மட்டும் தான் இருக்கு. ஆல்ரெடி நமக்கு அது டுவர்ட்ஸா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோங்கிறப்ப இவ்வளோ ஓடுது, அப்போ வந்து இது நல்ல ஒரு ஹிட்டான காரா தான் இருக்கணும். எக்ஸாக்ட்லி அதே எஸ்பெஷலி பொண்ணுங்களோட விஷயத்துல வந்து பிராண்டட் பேக்ஸ்ங்கிறதெல்லாம் ரொம்ப காமன். நம்ம ஒரு பிராண்டட் பேக் வாங்கிட்டோம்னா எல்லாருமே அதை வந்து பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரிய வர மாதிரி தான். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு சும்மா பக்கத்துல இன்னொரு கோட் ஒன்று படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அதோட சொல்லி முடிச்சிடணும் வீடியோ அப்படின்னு நினைச்சேன். அது என்னன்னா, நம்ம மனசு எதை தேடுதோ அதை தான் நம்ம கண்ணு பார்க்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதுவும் இந்த தியரியும் அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி நீ சொன்ன மாதிரி உன் மனசு வேற எங்கேயோ இருக்கு. நான் அன்னைக்கு ஒர்க்குக்கு போறோம், இல்லை கடைக்கு போறேன், ஏதோ ஒன்று அந்த வேலையை தான் நீ தேடி போகும்போது உனக்கு ரெட் கலர் கார்ஸ் என்ன போகுது வருதுங்கிறது உனக்கு தெரியாது. ஆனா உன் மனசு வந்து அந்த ரெட் கலர் காரையா தேடணும்னு நினைச்சப்ப திடீர்னு உனக்கு எங்க இருந்தோ முளைச்சு வந்து தெரியுதுல்ல, அதுதான் எக்ஸாக்ட்லி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாய்ப்புகள்ங்கிறது நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கு. இயற்கையே வந்து அப்படிதான் அமைஞ்சிருக்கு. நாம கரெக்டான கோலை தேடி போனால் அந்த வாய்ப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். அந்த வாய்ப்பு தெரியும் போது அதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். அதுவும் அதை விட முக்கியமானது. ஸோ அதுதான் அந்த ஒரு சின்ன கருத்து. மனசை தளர விடாதீங்க. உங்களோட கோல் ரெட் காரை செட் பண்ணுங்க, அதை நோக்கி போங்க. கண்டிப்பாக வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பா என்னோட ரெட் கார் எது அப்படிங்கிறது நான் ஐடென்டிஃபை பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெட் கார் தியரி, இந்த ஈக்குவலண்டான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்திருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல அதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அதுவும் நிறைய இன்ஸ்பிரேஷன் மற்றவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட ரெட் கார் தியரி, உங்களோட ரெட் கார் எது அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க.